ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கீஸ் கிச்சன். இன்றைக்கி இலக்கீஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்பி திருப்பி கேட்பாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நைட்டே ஒரு மாகாணி துவரம்பருப்பு, ஒரு மாகாணி கடலைப்பருப்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து 3/4 மாகாணி போட்டுக்கோங்க. நான் கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சொன்னேன் இல்லையா, அதை வந்து தலையை வெட்டி போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட வேணாம். ஒரு சேர் புழுங்கல் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்புலாம் ஊறுது. நல்லா எல்லாத்தையுமே ஊற வச்சுக்கோங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் எல்லாமே. காலையில் அப்போ தான் வந்து டிஃபன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உளுந்து மட்டும் காலையில் 6 o'clockலாம் ஏஞ்சி ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறினா போதுமா. ஸோ வந்து அப்போ தான் கரெக்டாக 8 மணிக்கெலாம் செய்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. காலையில் ஏஞ்சி ஒரு 8 மணிக்கெலாம் வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறீங்கன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்து இது எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து மிக்சியில் போட்டு எடுக்கிறதுனால தனித்தனியாக போட்டு எடுத்துக்கிறோம். கடலைப்பருப்பு பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டிக்கோங்க. அரிசி பருப்பை மட்டும் காலையில் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ உளுந்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து காலையில் தானே ஊற வச்சோம், ஸோ வந்து இப்போ வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பாருங்கள், உளுந்து நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நம்ம ஊற வச்சு அரைச்ச பருப்பாகட்டும் அந்த உளுந்தாகட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். நம்ம அரிசி கூடயே 7 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக வந்துருச்சு பாருங்கள். இது கூடயே நாங்கள் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அரிசியில் நல்லா தாராளமாகவே தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், நல்லா மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இது பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு அரிசியில் தானே அந்த காஞ்ச மிளகாவும் இதையும் போட்டு அரைச்சோம். இப்போ வந்து மீதி இருக்கிற அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா மாவு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கோங்க நல்லா. நம்ம தோசை மாவு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு இந்த மாவு இருந்தால் போதும். இப்போ இந்த மாவு கூட 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. திருவி வச்சுருக்கிற ஒரு மூடி தேங்காவையும் போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்த உளுந்து கடலைப்பருப்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா ஒரு சேர கிண்டி விட்டிங்கன்னா இதோ இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இதில் வந்து மஞ்சள் கலர் ஒழுங்காக தெரியல இந்த ஃபோனில். இதில் பார்க்கறதுக்கு நல்லா மஞ்சள் கலராக தான் இருக்கும். மஞ்சத்தூள் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. 2 ஃபுல் பூண்டை உரித்து வச்சுக்கோங்க. உரித்து நல்லா தட்டிக்கோங்க. இதோ இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் மாவில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒருத்தவங்க முன்னாடி வீடியோவில் எப்படி வெங்காயத்தை மெலிசாக கட் பண்ணணுன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கும் சப்போஸ் தெரியலன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழேயும் மேலேயும் கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தில் கட் பண்ணிவிட்டு குறுக்கால கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணி அதோட
மேலே இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை 3ஆக கட் பண்ணிக்கோங்க. நேர்க்காக 3ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வெட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இப்படி வீடியோவில் செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் கிள்ளி வச்சுக்கோங்க. வைக்கிறதுக்கு ஒரு 3 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே 1.5 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்ச உடனே வெள்ளை உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வர விடுங்க. பொடிசாக கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம். ஒரு மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நிறுத்திடலாம். இப்போ அந்த தாளிப்பை மாவில் சேர்த்துருங்க. சின்ன சின்னதாக கிள்ளி வச்சுருந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா ஒரு சேர கிண்டிடுங்க. அடி வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயை வச்சு ஒரு துணியால் நல்லா தீட்டிக்கோங்க. நல்லா கல் சூடாகட்டும். இப்போ நம்ம 2 கரண்டி அந்த மாவை ஊற்றி நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க தோசை மாதிரி. இப்போ தோசை ஊற்றின உடனே எண்ணெயை நல்லா மேலாப்பில் ஊற்றிடுங்க. நல்லா சுற்றிலும் ஊற்றிடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் தோசை. ஒரு சைடு நல்லா செவந்த உடனே இன்னொரு சைடு திருப்பிடுங்க. இப்போ இந்த சைடு திருப்பின உடனே 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நல்லா சுற்றிலும் ஊற்றிடுங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும், ப்ரௌனிஷாக. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான தவளை அடை ரெடி ஆகிடுச்சு. தோசையை இந்த வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு நீங்கள் சைட் டிஷ்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. கோகோனட் சட்னி வேணால் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் அதோட காம்போ. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.